10 அடி தள்ளி வந்து ஒரு எலுமிச்சை காலில் வச்சு மெரிச்சதுன்னே இது மாயமாயிடும். ஒரு இறந்த பிரேதத்தோட ஒரு இது அங்கேருந்து எடுக்கிறது. நாங்கள் அந்த கண்ணி கழியாத இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய இது. இந்த பொம்மையை நான் கொடுத்து விட்றேன். ஃபஸ்ட்டு நான் அதை தான் கொடுத்து விடுவேன். அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் பாருங்கள், சரியாயிடும் தான் கொடுத்து விட்றேன். இழுக்குது, நம்ம கட்டலோடு இசிக்கிறேன், அந்த கட்டலோடு இசித்துட்டு வெளியே போகுது. அப்போ தூக்கி என்னை அடித்த அடி தான். அப்போ இந்த இடத்துல இந்த எலும்பே உடஞ்சிருக்கும். எதிர்பார்க்காத வெறும் எதிரே பார்க்கல, அந்த நேரத்தில் அரோமன் எடுத்து வந்து இங்கே வெட்டிடிச்சேன். இது வந்து இறைவன் ஒரு நிகரான சக்தி, இறைவனுக்கு நிகரான சக்தி. எல்லாமே கடவுளுக்கு கீழே தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் இதை எப்படி சார் கடவுளை தாண்டிய சக்தி அப்படின்னு எப்படி சொல்கிறீங்க? அவங்க வீடு பூரா சாமி போட்டோ வச்சுருக்கிறாங்க, அவங்க வீடு பூரா கோயிலில் இருக்குது, கோயிலுக்கு போய் சுற்றுறாங்க, வராங்க, போகிறாங்க. ஏன் அவங்களுக்கு கஷ்டம் வருது? அவங்க வீடு நிறைய சாமி இருக்குது, ஃபோட்டோ இருக்குது, எல்லாம் இருக்குது. கோயில் குளத்துக்கு போயிட்டு தான் எங்ககிட்ட வராங்க. அவங்கள நாங்களா வாங்க வாங்கன்னு கூப்பிட்றோம். அடுத்தடுத்து என்ன பாதிப்புகள் வந்து ஏதாவது ஒரு குடும்பம் இருக்கா எங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல முடியும்? ஒரு குடும்பத்தில் கஞ்சிக்கு நல்லா குபேரம் 1000 பேருக்கு சோறு போட்டவங்கள கூட அன்னைக்கு அன்னாடம் காட்சி ஆக்கிட்டு போயிடும். அன்னன்னைக்கே வேலைக்கு போகிறவங்க கூட ஒரு 50 பேர் 100 பேர் அவங்க கிட்ட வேலை செய்கிற மாதிரி கொண்டுட்டு வரும். இது ரெண்டுமே பண்ணும். இது எது கெட்டதுக்கு மட்டுமா நாங்கள் இதை வச்சிருக்கிறோம்? எங்களுக்கு எல்லாம் வீடு இல்லை, வாசல் இல்லை, குடும்பம் இல்லை, எங்களை நம்பி வரவங்க எல்லாம் குழந்தை குட்டி தூக்கிட்டு தானே எங்களை பார்க்க வராங்க. அப்போ இது எப்படி கெட்டது செய்கிற இடத்துக்கு வருவாங்களா எல்லாரும்? நீங்கள் அதை பார்க்க முடியும். ட்ரெண்ட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த ஜின் மாந்திரிகம் இது நல்லதா கெட்டதா, இது பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து பேசுறதுக்காக 25 ஆண்டு காலம் இந்த ஜின் மாந்திரிகத்துல அனுபவம் கொண்ட ஜின் பார்த்திபன் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காரு. வாங்க அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஜின் அப்படிங்கிறது நல்லது கெட்டது அப்படின்னு ரெண்டு பக்கமுமே ஒரு ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்கு. இதுல இத்தனை வருஷம் அனுபவம் இருக்கிற நீங்க சொல்லுங்க, இந்த ஜின் அப்படிங்கிறது நல்லதா கெட்டதா? நல்லது இருக்குது, இதில் கெட்டதும் இருக்குது. இப்போ கடவுள்லே வழிபாடுலேயே ஒருத்தவனை அழிக்கணும்னா மட்டும் எதை வச்சு செய்கிறாங்க? இப்போ கடவுள் வழிபாடு ஒருத்தவனுக்கு சூனியம் வைக்கணும்னா அவங்க எதை வச்சு செய்கிறாங்க? அதே கடவுளை வச்சு தானே செய்கிறாங்க. அப்போ ஒரு நல்லது செய்யணும்னாலும் அதே கடவுளை வச்சு தானே செய்கிறாங்க. அதில் நல்லது கெட்டது இருக்குது இல்லையா? அதே மாதிரி தான் ஜின்னுலேயும் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. இப்போ அதே மாதிரி தான் நாங்களும் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. உங்களை காப்பாற்றணும்னா நல்லது தருவோம், கெடுக்கணும்னா கெட்டது வச்சு செய்யலாம். சரிங்களா? உதாரணத்துக்கு இதை வெளியே எடுத்து இப்போ உங்களுக்கு யாருக்கு ஒருத்தவங்க நல்லா இருக்கிறாங்களோ, எனக்கு யார் எங்களுக்கு என்ன சொல்கிறது தேவையில்லைன்னு நினைக்கிறோமோ, ஒரு பிஸ்னஸ்லையோ லாஸ்லையோ எல்லாமே செய்கிறோம் இல்லையா, அவங்கள அழிக்கணும்னு எண்ணத்தோடு இதை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க போகிற வர பாதையில் வச்சா போகிறோம். இது வந்து என்னென்னா ஒரு பொம்மைன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி விளையாட்டு பொம்மை, இது பொம்மை அந்த பிளாஸ்டிக் பொம்மைலாம் கிடையாது. வெறும் இந்த இதாலேயே உருவானது, மண்ணாலே உருவானது. ஆனால் அவ்வளோ நீங்கள் அழுத்தி உடைக்கவும் முடியாது, வெட்டினாலும் வெட்டவும் வெட்டாது. புரியுதுங்களா? இதுக்கு நீங்கள் வச்ச உடனே நீங்கள் செய்துட்டு 10 அடி தள்ளி வந்து ஒரு எலுமிச்சை காலில் வச்சு மெரிச்சதுன்னே இது மாயமாயிடும். நீங்கள் வைக்கிற இடத்துல பார்க்கவே முடியாது. அந்த சக்தி இதுக்கு உண்டு. ஒரு மண்ணுக்கு எப்படி வருது அந்த சக்தி? சரிங்களா? இப்போ உங்கள் கையில் நான் ஒரு பொம்மை வாங்குறேன், நீங்கள் எங்கே கொடுத்தாலும் அது வைக்கிற இடத்துல தான் இருக்கும். இது அப்படி கிடையாது. ஒரு பெட்ரூமில் நீங்கள் பீரோவில் வச்சு போட்டுனா கூட மறு நிமிஷமே அது இருக்காது. காலையிலே எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா அது உங்கள் கைக்கு கிடைக்கவும் கிடைக்காது. அதுதான் இதோட சக்தி. சரிங்களா? ஓகே சார். நீங்கள் அந்த இதில் யூஸ் பண்ணுற ஒன்று இது. ஆமாம். ஓகே 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 சார். ஸோ இந்த மாதிரி இன்னும் என்னென்ன பொருட்கள்லாம் நீங்கள் இந்த ஜின் மாந்திரிகத்தில் யூஸ் பண்ணுறீங்க சார்? ஜின் மாந்திரிகத்தில் எல்லாமே யூஸ் பண்ணக்கூடியது தான். இப்போது இதை பாருங்கள், இது ஒரு எலும்பு, ஒரு இறந்த பிரேதத்தோட ஒரு இது அங்கேருந்து எடுக்கிறது. நாங்கள் அந்த ஆத்மா அந்த கண்ணி கழியாத இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய இது. நம்ம இதை கொண்டுட்டு போய் மயானத்தில் ஒருத்தவங்களுக்கு நமக்கு எதிரிங்களா அவங்க இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறேன்னும் போது, இல்லை நமக்கே யாராவது ஏதாவது செய்தன்னும் போது, எதுவாக இருந்தாலும் விழிப்புன்னு அங்கே தலையை சுற்றி அங்கே போடும்போது எதிரியாக இருந்தாலும் அழிஞ்சிருவாங்க, நமக்கு செய்தது எதுவாக இருந்தாலும் விலகி நீங்கிடும். பல விஷயங்கள் இதில் செய்யலாம். விளக்கணும்னா எப்படின்றதுன்னா, நாள்பட்டு ஒரு குடும்பமே ஒன்று அழிஞ்சிக்கிட்டு வருது. எங்கெங்கேயோ போய் பார்க்குறாங்க, சரியாகலை. எவ்வளோ ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாங்க, இது நோய், இது ஹாஸ்பிட்டலில் ஸ்கேன் எக்ஸ்ரே எல்லாம் முடியல அவங்களால. அப்படி அங்கங்கே போய் சுற்றி சுற்றி பார்த்துட்டு கடைசியில் எங்கிட்ட வராங்க. வரும்போது இவங்க உயிருக்கு வர ஆபத்துக்கு பதிலாக இந்த எலும்பை நான் அவங்க கிட்ட கொடுப்பேன். இதை அவங்க தலையை சுற்றி எரிமேடையில் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இவங்களுக்கு மட்டும் இல்லை, இவங்களை சார்ந்தவங்க முன்னாடி இருக்கிறவங்களாகட்டும் பின்னாடி இருக்கிறவங்களாகட்டும் அந்த ஃபேமிலிக்கு அதே அந்த வம்சத்துக்கே இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது, அதோடு போயிடும். ஓகே சார். இந்த ஜின் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நபர் மேலே ஏவி விடுவாங்களா, இல்லை ஒரு குடும்பத்து மேலேயே ஏவி விடுறதா, எந்த மாதிரி இது?
குறிப்பிட்ட நபர் மேலே ஏவுறது குடும்பத்துக்கு மேலே ஏவுறதுன்னு உங்களுக்கு எனக்கு ஆகலைன்னா செய்கிறது தாம்மா அது. அது என்னென்னா, இப்போ ஒரு காரில் ஒரு பிரேக் ஒயர் பிடிங்கி விட்டால் அந்த காரில் போகிற 4 பேரில் யாருக்கு நேரம் கெடுதோ அவங்களுக்கு அடிக்கும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? அது உங்களுக்கு செய்தோம்னா உங்கள் குடும்பத்தில் யாருக்கு நேரம், உங்கள் பிள்ளைங்களுக்கு, குழந்தைகளுக்கு, குட்டிகளுக்கு எல்லாரும் வம்சமாக இப்போ ஒரு பகைன்னா கூட அவன் உங்கள் மேலே தான் பகையாக இருப்பான். ஒரு 4 நாளைக்கு இருப்பான், 10 நாளைக்கு இருப்பான், மறந்துடுவான். ஆனால் ஒன் டைம் அது ஏவலை நம்ம ஏவி விட்டால் எந்த குடும்பமாகட்டும் காலத்துக்கு அது தீர்ந்து வரவே முடியாது, மீண்டதும் கிடையாது. அதை நம்ம தான் சரி பண்ணிக்கணும். ஓகே சார், நீங்கள் சொன்னீங்க குடும்பத்து மேலேயே ஏற்படும் அப்படின்னு. அடுத்தடுத்து என்ன பாதிப்புகள் வந்து ஏதாவது ஒரு குடும்பம் இருக்கா, எங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல முடியுமா? நிறைய மேம், இதுதான் எங்கள் தொழில். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நம்ம தமிழ்நாட்டிலே தான், நம்ம ஈரோடு பக்கத்தில் அந்த குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு செய்தது காட்டு சும்மா சாதாரண பக்கத்தில் காட்டுக்கார பிரச்சனைக்கு செய்தது. அது என்னடான்னா நாளடைவில் அந்த குடும்பத்தையே ஒருத்தவங்களா உடம்பு நோய் வந்து இப்போ கொரோனா டைமில் ஒன்று இப்படி அதை பார்க்குறதுக்கு இது செய்த மாதிரியே தெரியாது. ஆனால் அந்த குடும்பத்தில் ஒருத்தவங்க கூட இல்லாமல் போயிட்டே இருக்கிறாங்க. சரிங்களா? அது கடைசியாக ஒரு 2 பேர் மிஞ்சினாங்க, அக்காவும் தம்பி 2 பேர். அவங்க தான் என்கிட்ட வந்தது. அப்போ போய் அதை நான் பார்த்து சரி பண்ணி எடுத்து கொடுத்துருக்குறேன். பல வழிகள் இந்த மாதிரி இது ஒன்று நான் சொல்கிறது ஒன்று. இது நம்ம சென்னையிலே ஒரு இடத்துல இதை ப்ராப்பர்ட்டிக்காக இது நடந்திருக்குது, அண்ணா நகரில். அது வந்து ஒரு பெரிய படித்தவர் தான், நல்ல குடும்பம், நல்ல ஒரு ஹை கேட்டகரியில் இருக்கிறவர். அந்த குடும்பத்திலே அந்த மாதிரி செய்து வச்சு வெள்ளம் இன்றைக்கி அந்த குடும்பத்தில் யாருமே இல்லை, அவர் ஒருத்தவர் தான் இருக்கிறார். சரிங்களா? அந்த மாதிரி நிறைய இடத்துல நடக்கும். எத்தனை நாட்கள் ஆகும் சார் இந்த ஏவி விடுறது அப்படிங்கிறதுக்கு? எத்தனை நாட்கள் ஆகும்? ஜின்னை பொறுத்த வரைக்கும் ஆக்கிறதும் சரி அழிக்கிறதும் சரி எனக்கு 1 நாள் 2 நாள் அதிகபட்சம், அவ்வளோதான். எதுவாக இருந்தாலும் குணப்படுத்துறது 2 நாளில் செய்வேன், முடிக்கிறது 2 நாளில் செய்துட்டு போயிடலாம். இப்போ இது கடவுளை தாண்டிய சக்தி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ இப்போது இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இல்லையா சார், எல்லாமே கடவுளுக்கு கீழே தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் இதை எப்படி சார் கடவுளை தாண்டிய சக்தி அப்படின்னு எப்படி சொல்கிறீங்க? கடவுளை தாண்டி சக்தின்னாக்கா, கடவுளை கும்பிட்டுட்டே இருக்கிறாங்க, வீட்டு நிறைய படம் போட்டு ஒட்டி வச்சுருக்கிறாங்க, சாமி படம். அவங்க கேட்குறது நான் ஒன்றும் தவறாக சொல்லலை, அவங்க பாணியிலே நான் வரேன். அவங்க வீடு பூரா சாமி போட்டோ வச்சுருக்கிறாங்க, அவங்க வீடு பூரா கோயிலில் இருக்கிறதும் கோயிலுக்கு போய் சுற்றுறாங்க, வராங்க, போகிறாங்க. ஏன் அவங்களுக்கு கஷ்டம் வருது? ஏன் அவங்க செய்வன கழிப்புன்னு எடுக்க அவங்க தானே வராங்க? அவங்க வீடு நிறைய சாமி இருக்குது, ஃபோட்டோ இருக்குது, எல்லாம் இருக்குது. கோயில் குளத்துக்கு போயிட்டு தானே எங்ககிட்ட வராங்க. அவங்கள நாங்களாக வாங்கன்னு கூப்பிட்றோம்? இல்லை எங்கெங்கே நோயில் போய் பாதிக்கப்படுற இடத்துல போய் நின்றுக்கிட்டு ஆளை வச்சு நாங்களாம் இது பண்ணுறோம் வாங்கன்னு கூப்பிட்றோம்? இல்லை, கிடையாது இல்லையா? அவங்களா பாதிக்கப்பட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டு முடியாமல் தானே வராங்க. அப்போ காப்பாற்றுறது யார்? ஏன் அந்த கடவுளை அவங்கள காப்பாற்றி விட்டுடலாம் இல்லையா? ஏன் எங்ககிட்ட வராங்க? சரிங்களா? சரி, கடவுள் இருக்குது, கடவுளை கும்பிட்றவங்களுக்கு யார் செய்வனை செய்கிறது? நீங்கள் கடவுளை, உங்களுக்கு எனக்கு தான் பேச்சு. இப்போ நீங்கள் கடவுளை வணங்குறீங்க, கடவுள் இருக்குதுன்றீங்க, அதை நெத்திலே வச்சுருக்கிறீங்க, புரியுதுங்களா? உங்களுக்கு நான் செய்வனை செய்கிறேன், உங்களை காப்பாற்ற வேண்டியது தானே அந்த கடவுள். நான் கெட்டது தானே, ஜின்னு கெட்டது தானே, அதை தடுக்கிறது எவ்வளோ நேரம் ஆகும்? அந்த குடும்பம் தொழில் நலிவடைஞ்சு ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டு நோய் நொடின்னு வந்து விழையிற வரைக்குமா கடவுள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்? சரிங்களா? ஆனால் ஜின் அப்படி கிடையாது. ஜின்னை நம்பி வர்றவங்களுக்கு நான் மறுநாளே மாற்றத்தை கொடுப்பேன். சரிங்களா? இப்போ ஒரு குடும்பத்தின் மீது அதோடைய பார்வை படுது அப்படின்னா எப்படி ஆரம்பிக்கும் சார்? அந்த கெடுதலோ தீங்கோ அவங்களுக்கு எப்படி ஆரம்பித்து எது வரைக்கும் கொண்டு போகும்? ஆமாம், கெடுதல்ன்றது சுருக்கமாக சொன்னோம்னா, ஒரு குடும்பத்தில் கஞ்சிக்கு நல்லா குபேரம் 1000 பேருக்கு சோறு போட்டவங்களை கூட அவன்னைக்கு அன்னாடம் காட்சி ஆக்கிட்டு போயிடும். ஒன்றுமே இல்லாமல் பண்ணிவிடும், மன உளைச்சல் ஏற்படும், கை கால் வலி, உடம்பு வசதி, நிறைய ஏகப்பட்ட தொந்தரவு கொடுக்கும். இதே ஒன்று நல்லது நடக்குதுன்னா அன்னைக்கே வேலைக்கு போகிறவங்க கூட ஒரு 50 பேர் 100 பேர் அவங்ககிட்ட வேலை செய்கிற மாதிரி கொண்டுட்டு வரும். இது ரெண்டுமே பண்ணும் கண்டிப்பாக. இதே சென்னையில், இதே கந்தஞ்சாவடியில், இங்கேயே நாங்கள் செய்து கொடுத்துருக்குறேன். இது கோயம்புத்தூரில், திருப்பூரில் ஒருத்தர் ஹோட்டல் வச்சு விருதுநகரில் ரொம்ப நலிவடைஞ்சிட்டார். ரொம்ப ஒன்றுமே இல்லை அவருக்கு, நல்லா ஓடிட்டு இருந்த ஹோட்டல் அந்த இடத்துக்காரங்க வந்து ஒரு பிரச்சனையில் செய்து வச்சுட்டான், காலி பண்ணலேன்னுட்டு. அந்த ஹோட்டல் திரும்ப சுத்தமாகவே ஒன்றுமே போயிடுச்சு. ஒன்றுமில்லாமல் போன ஹோட்டல் இது இன்றைக்கி நான் கொண்டாந்து ஹோட்டல் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு அவர் போய் கோயிலில் போய் உட்காந்துருந்தார். இதை வந்தார், கோயில் குளத்தில் உட்காந்துருந்தார். அந்த மாதிரி சாப்பாட்டுக்கெல்லாம் அவர் இருந்துட்டு இன்றைக்கி இங்கே வந்து என்கிட்ட வந்து அந்த ஒரு ஹோட்டல் மட்டும் இல்லை, இதே அங்கேயே 3 ஹோட்டல் ஓப்பன் பண்ணியிருக்கிறார். ஸோ இந்த மாதிரி நல்லதும் ஏற்படுமா? அது அப்படி எல்லாமே நீங்கள் கேட்குற கடவுள் தான் நடக்கிறதுமா. இப்போ அதில் நடக்கிறது தான்மா இதுலேயும் நடக்குது. இது எது கெட்டதுக்கு மட்டுமா நாங்கள் இதை வச்சிருக்கிறோம்? எங்களுக்கு எல்லாம் வீடு இல்லை, வாசல் இல்லை, குடும்பம் இல்லை, எங்களை நம்பி வரவங்க எல்லாம் குழந்தை குட்டி தூக்கிட்டு தானே எங்களை பார்க்க வராங்க. இப்போ ஒரு கணவர் பிரச்சனைன்னா அவங்களும் ஒரு குழந்தை தூக்கிட்டு தான் வராங்க எங்கள் வீட்டுக்கு. இப்போ ஃபேமிலிக்கே ஒரு பிரச்சனை, ஒரு தொழில் நஷ்டம்னா அவங்களும் ஒரு குழந்தை குட்டி தூக்கிட்டு, குடும்பத்தோடு தானே வராங்க. யாரோ ஒருத்தவங்க தனிநபராக வர்றது, ஒருத்தவங்க 2 பேர், மற்றவங்களாம் ஃபேமிலியோடு தானே வராங்க. அப்போ இது எப்படி கெட்டது செய்கிற இடத்துக்கு வருவாங்களா எல்லாரும்? இப்போ வந்து நீங்கள் இந்த ஜின்னோட எப்படி சார், ஏன்னா நீங்கள் தான் அதை கட்டுப்படுத்துறீங்க, நீங்கள் தான் அதை எல்லாமே பண்ணுறீங்க, அதோட எப்படி உங்களால் பேச முடியுமா? இல்லை ஒரு குறிப்பிட்ட முறையில் தான் நீங்கள் அதை இயக்க முடியுமா? எப்படி அந்த ஜின்னை இயக்குறீங்க? ஆமாம், ஒரு யானையை அதுக்கு எவ்வளோ பலம் இருக்குது,
ஏன்னா புரியும்படி சொல்கிறேன், மக்களுக்கு புரியணுன்றதுக்காக தான். ஏன்னா உங்களுக்காக மட்டும் இல்லை, எல்லாருக்கும் புரியும்படி தான் சொல்லணும். ஒரு யானை கிட்ட ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியும்? அது எப்படி நம்ம சொல்கிற வேலையெல்லாம் அது செய்யுது? நம்ம வச்சுக்கிறது, நம்ம கற்றுக்கிறது, நம்ம அடங்கி நம்ம செய்ய வேண்டிய வேலைகள், அதுக்கு பணிவிடைகள் நம்ம செய்தோம்னா மிருகம் கூட நம்மக்கிட்ட அன்பு செலுத்தும். ஏன் சிங்கத்தை ஒரு சர்க்கஸில் விட்டு இப்படி போ அப்படி போன்னு எவ்வளோலாம் மாற்றுறாங்க, எப்படியெல்லாம் வளைஞ்சு கொடுக்குது. ஒரு சிங்கத்தை கூட மனிதனால் முடியாது எதுவும் கிடையாதும்மா. சரியா? இது இறைவன் ஒரு நிகரான சக்தி, இறைவனுக்கு நிகரான சக்தி. நம்ம அதை வணங்குற பக்தியிலையும் நம்ம இருக்கிற ஒரு இதுலேயும் தான் அது நமக்கு எல்லாமே தேவை. இப்போ உங்களுக்கு கடவுள் கொடுக்கலையா? என்ன கேட்டாலும் எது கேட்குறேன், எந்த நம்பிக்கையில் போகிறீங்க? அதே நம்பிக்கையோடு தான் நாங்கள் செய்கிறோம். எங்களை கை தூக்கி விடுறது என்ன? இது நேரில் காட்சி அளிக்கும் எங்களுக்கு, பேச நீங்கள் அதை பார்க்க முடியுமா? கண்டிப்பாக காண முடியுறது ஜின்னு. ஓகே, கண்டிப்பாக உங்களால் பார்க்க, கண்டிப்பாக நான் பார்ப்பேன். இப்போ இந்த இடமா இருக்கவே இப்போ நான் உங்களுக்கு எதுவும் காட்ட முடியல. இதே என்னோட இடத்துல நான் பூஜை செய்கிற இடத்துல நீங்கள் வந்தீங்கன்னா, ஏன் வேறு மீடியாவில் காட்டியே இருக்கிறேன், புரியுதுங்களா? ஏன்னா இது ஐயோ நான் காட்ட முடியாது, காட்டியிருக்கிறேன்னு நான் வாதத்துக்காக சொல்ல வரல, காட்டி இருக்கிறேன். அந்த மீடியாவில் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு இந்த 25 ஆண்டுகால அனுபவத்தில் உங்களுக்கே ஏதாவது திகிலான அனுபவம் இருக்கா சார்? ஏன்னா இந்த ஜின் ஏவி விடுறது இல்லை வேற யார் மீதாவது ரொம்ப மோசமான ஏற்பட்ட அனுபவம் ஏதாவது உங்களுக்கு இருக்கா? அம்மா நிறைய உண்டு. அதில் ஒன்று நான் சொல்கிறேன். சமீபத்தில் பெங்களூரில் ஒரு வீட்டில் ஒருத்தவனை தகாத உறவுக்கு போகும்போது, அந்த உறவில் இருக்கும்போது அவரை அடித்து கொண்டுட்டுருக்குறாங்க. அந்த ஆத்மா பிரேதம் அந்த வீட்டுக்குள்ளேயே அலைஞ்சிருக்குது. அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவங்களும் போயிட்டாங்க. அந்த வீட்டை வாங்கினவங்க அதில் இருக்கிறாங்க. இவங்களுக்கு அது தெரியாது, நடந்த சம்பவம் என்னன்னு அதில் தெரியாது. இது என்ன பண்ணுதுன்னா, நைட்டெல்லாம் அவங்கள யாரையும் தூங்க விடுறது கிடையாது. ஒரே சத்தம், ஒரே இறைச்சல் போட்டு கிட்டத்தட்ட நிறைய பணம் போட்டு வாங்கிட்டாங்க. அது நிறைய பணமோ கொஞ்சம் பணமோ, அவங்கள பொருளாதாரத்தை சேர்த்து வச்ச பணம் தானே அது. அதை விட்டுட்டு அவங்க திடீர்னு வேறு யாரும் வாங்கவும் மாட்டுறாங்க. அப்போ என்ன பண்ண முடியும்? அவங்க அந்த வீட்டை விட்டு ஓடவும் முடியாது, ஒன்றும் பண்ணவும் முடியாது. அப்போ என்னுடைய தகவல் கேட்டு வராங்க என்கிட்ட. அப்போ நீங்கள் தான் ஆகணும் என்னென்னு சொல்கிறாங்க. அப்போ நான் இந்த பொம்மையை நான் கொடுத்து விட்றேன். ஃபஸ்ட்டு நான் அதை தான் கொடுத்து விடுவேன். அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் பாருங்கள், சரியாயிடும் தான் கொடுத்து விட்றேன். இதை இவங்க வீட்டில் வைக்கிறாங்க. அந்த வீட்டில் உள்ளவங்களை அத்தனை பேருமே அடித்து நொறுக்குது. மண்டையில் ரத்தம், கை காலுகளில் ரத்த காயத்தோடு வெளியே வராங்க. சாதாரணமாக கலாட்டா பண்ணுறது, இந்த பொம்மையை வீட்டுக்குள்ளே வச்ச உடனே அவங்களுக்கு ரத்த காயமெல்லாம் ஏற்படுது. வீட்டில் இருக்கிற கரண்டி கத்தி எடுத்தெல்லாம் குத்துது, ரொம்ப அடிபட்டு வெளியே ஓடிறாங்க. அந்த நேரத்துக்கே ஒரு கார் எடுத்துக்கிட்டு நேராக இங்கே என்கிட்ட ஓடிறாங்க. அப்போ தான் எனக்கே இதை கொடுத்து வெளியே இந்த மாதிரி நடக்குதுன்ட்டு நானே நேரடியாக புறப்பட்டு போனேன். சரி, எல்லாருமே வெளியே அனுப்பிட்டு நான் மட்டும் படுத்துட்ருக்கிறேன். காலை பிடிச்சி இசிக்குது. கட்டலில் தான் படுத்துட்ருக்கிறேன். காலை பிடிச்சி இசிக்குது, இழுக்குது. நம்ம கட்டலோடு இசிக்கிறேன், அந்த கட்டலோடு இசித்துட்டு வெளியே போகுது. அப்போ தூக்கி என்னை அடித்த அடி தான். அப்போ இந்த இடத்துல இந்த எலும்பே உடஞ்சிருக்கும். சரிங்களா? நிறைய இதெல்லாம் நாங்கள்லாம் சவாலாக இருக்கிறதில்ல. ஒன்று அடக்க போகும்போது பெரிய சவாலெல்லாம் நாங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணோட ஏவல் மூலயமா ஏவி விட்டுட்டாங்க. அது என்ன பண்ணுது? இறங்கவே இல்லை. எவ்வளோ சவாலாகி போச்சு. அது போய் அங்கே போய் எடுக்கும்போது நாங்களும் பார்க்குறோம், ஏன்னா வயசு பொண்ணாக இருக்குது, வெளியேன்னு தெரியக்கூடாது. இப்போ நம்ம வச்சிருக்கிற இடத்துலேருந்து கூட்டு வெளியே வரவும் முடியாது. துணியெல்லாம் கீக்குது, அந்த மாதிரி ஆட்டம் அமுக்கலாம். அவங்க வீட்டுக்குள்ளாரே தான் எடுக்கணும். என்ன பண்ணுது? பேசிக்கிட்டே இருக்கிறோம். இந்த மாதிரி நான் வெட்டும்போது என்ன பண்ண விரட்டணும்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது எதிர்பார்க்காத எதிரே பார்க்கல. அந்த நேரத்தில் அருவமனை எடுத்து இங்கே வெட்டிடுச்சேன். கைத்தில் வெட்டுப்பட்டுருக்கும். இந்த இடத்துல கைத்தில் எனக்கு அருவமனையில் வெட்டுப்பட்டுடுச்சு. இந்த மாதிரியெல்லாம் நிறைய சவாலெலாம் சந்திக்கிறதெல்லாம் நிறைய இருக்கும். இந்த மாதிரி சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். மும்பையில் ஒரு இடத்துல, டெல்லியில் ஹாசினியில், சரிங்களா, அந்த 3 பேருமே அந்த குடும்பத்தில் ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி, சோறு தண்ணி இல்லாமல் 6 மாதம் சோறு தண்ணி இல்லாமல் டெல்லி ஹாசினியில் அந்த வீட்டுக்குள்ளே வேறு அடுத்தவங்களை யாரையும் நுழைய விடாமல், அந்த வீடே ஒரு சுடுகாடாக அப்படியே துணி துவைக்காமல் கொல்லாமல் ஒரு குளிக்காமல் அப்படியே வச்சுருந்தாங்க. அப்போ எனக்கு ஒரு நண்பர் மூலயமா தகவல் டெல்லி ஹாசினில் போய் அங்கே போய் சரி பண்ணி விட்டு அவங்கள வெளியே கொண்டு வந்து அந்த வீடெல்லாம் சுத்தணும். அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் உண்டம்மா. ஓகே சார், இப்போ இந்த மாதிரியான மாந்திரிகங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இதை படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இதை இப்போவும் படிக்க இளைஞர்கள் வராங்களா? இதை கற்றுக்க முடியுமா? இப்போ வர இளைஞர்கள் அப்போ வந்தவங்க காலகட்டங்கள் வேறு, இப்போ வரவங்கெல்லாம் வேறு. ஏன்னா இவன் கற்றுக்க போகிறானா, உண்மையா பொய்யா என்ன நமக்கு தெரியணும் இல்லையா? ஒரு பொருளை கொடுக்கறதுக்கு முன்னாடி அங்கே பார்த்தீங்கன்னா உள்நோக்கம் சும்மாவே இவ்வளோ ஆகும் அவ்வளோ ஆகுன்னு விரட்டி விட்டுடுவேன். ஏன்னு கேளுங்க, அவன் உள்நோக்கம் அதில் கிடையாது. எல்லாம் சம்பாதிக்கிறாங்க, சம்பாதிக்கணும்,
புரியுதுங்களா? எல்லாம் தவறு பண்ணுறான். இதை வச்சு நம்ம எதை வேணாலும் செய்யலாம். இதை வச்சு நான் அந்த பொருள் எடுக்கிறது, அதை இதுன்னு தவறான பாதைக்கு போகிறது தான் வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் கொடுக்கறது கிடையாது. யாருக்கும் செய்யறதும் கிடையாது. யார் நல்லவங்களோ தெரிஞ்சு நாங்கள் செய்வோம்மா. ஓகே சார். இப்படி வந்து கத்துக்கிறாங்க நல்லவங்களா, அவங்களுக்கு உண்மையாவே இது மேல ஈடுபாடு இருந்து கத்துக்கிறாங்க அப்படின்னா எத்தனை நாட்கள் ஆகும் சார் இதை முழுசா அவங்க கத்துக்க? ஆமாம், இப்போ நீங்கள் நீச்சல் அடிப்பீங்களா? இல்ல சார், அடிக்க மாட்டேன். சைக்கிள் ஓட்ட தெரியுமா? தெரியும் சார், அது தெரியும். எத்தனை நாளில் நீங்கள் கற்றுக்குனீங்க? நான் எத்தனை நாளில் கற்றுக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறீங்க? ஐயோ, இப்போ கேட்டா தெரியல சார். மற்றவங்களை எடுத்துக்கங்க. உங்கள் அக்கா தங்கச்செல்லாம் எத்தனை நாளில் அதே மாதிரி தான். அவங்களுடைய ஆர்வத்தை பொறுத்து தான் எந்த துறையும் சரி. புரியுதா? ஒரு கார் ஓட்டுறதோ, ஒரு நீச்சல் அடிக்கிறதோ, ஒரு சைக்கிள் ஓட்டுறது எப்படியோ அதே மாதிரி தான் இதுவும். நம்ம கிட்ட அந்த ஆர்வம் அதிலே இருந்ததுன்னா உடனே சீக்கிரமாக கற்றுக்கலாம். ஏன்னா நீங்கள் இவ்வளோ நாளில் கற்றுக்குவீங்க. இதுதான் ஒரு இத்தனை நாள், ஒரு வாரம், 10 நாள் நம்ம கொடுக்கறது கிடையாது. நீ கற்றுக்கணும் நான் கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு வச்சுட்டு உன் இஷ்டத்துக்கு வேலையை சுற்றினது அது எப்படி கற்றுக்க வரும்? நீ சொன்னியே ஒரு வாரத்தில் வந்துடும், ஒரு மாதத்தில் கற்றுக்கலாம் வரக்கூடாது. நீ தான் அதுக்கு ரிஸ்க் எடுக்கணும். புரியுதுங்களா? சொல்லி கொடுக்கறது தான் ஆசிரியர். பரீட்சை நீ தான் எழுதணும். படித்தா தானே எழுதுவே. நீ அதில் பாஸ் ஆனால் நான் திருச்சி கொடுக்க போகிறேன். சார், இதனா இந்த ஜின் குறித்து நிறைய தகவல்களை எங்களுக்கு சொன்னீங்க சார். பல்வேறு விஷயங்களை மக்களும் கேட்டு தெரிஞ்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது குறித்து ஏதாவது தேவை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க உங்களை தொடர்ந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளோ விஷயங்களை எங்களுக்கு சொன்னதும், இவ்வளோ தகவல்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதுலையும் மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி.